இட்ஸ் சண்டே மார்னிங். வீட்டில் கொஞ்சம் பொருள்லாம் தேவைப்படுது அப்படின்றதுக்காக வாங்கலாம்னு சொல்லிட்டு ஷாப்பிங் போயிருந்தோம். அங்கே போனப்போ இந்த மாதிரி கலர்ஃபுல்லான ரோசஸ் இருந்தது. இது கூட பார்த்தீங்கன்னா ரோஸ் செடியுமே வச்சுருந்தாங்க. ஆனால் லாஸ்ட் சீசனுக்கே பார்த்தீங்கன்னா நான் ரோஸ் செடி வாங்கி வச்சுருந்தேன். பூவோடு வர்றது தான் ஃபுல்லாகவே இருந்தது. பூத்து குலுங்கின மாதிரி இருந்தது பார்க்குறதுக்கே பாட்டில். ஆனால் வீட்டில் கொண்டு போய் வச்சதும் அது வந்து பார்த்திங்கன்னா அந்த பூ இருக்கிற வரைக்கும் தான் அது ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. அந்த பூவெல்லாம் அப்படியே கொஞ்சம் நாளில் ட்ரை ஆகி விழுந்ததுக்கப்புறம் அது சுத்தமாக போயிடுச்சுன்னே சொல்லலாம். அதனால் இந்த வாட்டி எதுவும் வாங்கலை. ஆனால் ஃப்ளவர்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது, என்ன ரேட் அப்படின்ற மாதிரி பார்த்தேன். இந்த ரோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா $30 $40 அந்த மாதிரி ரேஞ்ச். மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா எல்லா கலர்ஸ் டைப்ஸ் ஆஃப் ரோஸஸும் இருக்கும். ஆனால் வேறு கிளைமேட்டுக்கு வருமானு தெரியல, இங்கே வரல. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த க்ரில் மெஷின், இது பார்பிக்யூ இது. ஸோ இது என்ன ரேட் வருது நீங்கள் பார்த்துட்டு இருந்தோம். ஆல்ரெடி வேறு ஒரு ஷாப்லேயும் பார்த்தோம், பட் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. இது வந்து பாயில்டு எக்ஸு. ஸோ எக்ஸுமே இந்த மாதிரி பாயில் பண்ணி வச்சுக்கிறாங்க, கன்வீனியண்ட்டாக சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே பார்த்ததுலேயே பார்த்திங்கன்னா ஹார்லிக்ஸ் வந்திருந்தது. சரி, ஓகே, இன்றைக்கி ஒரு ஹார்லிக்ஸை போட்டுடலாம் அப்படின்றதுக்காக ஹார்லிக்ஸ் மட்டும் வாங்கிட்டோம். வீட்டுக்கு வந்ததுமே பாலை காய்ச்சி ஹார்லிக்ஸை வந்து கலக்கி குடித்தாச்சு. மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா என்னுடைய பையன் வந்து பாலே குடிக்க மாட்டான், வேறு எதில் கலந்து கொடுத்தாலும் எதுவும் குடிக்க மாட்டான். சரி, அட்லீஸ்ட் இந்த ஹார்லிக்ஸாவது ட்ரை பண்ணுறானா பார்க்கலாம் அப்படின்றதுக்காக கொடுத்தேன். அதுவும் அவன் குடிக்கலை. ஆனால் கோல்ட் மில்கில் கலந்து கொடுத்தா ரொம்பவே பிடிச்சிருக்கு அவனுக்கு.